கிறிஸ்தேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பண்டைய எகிப்தை ஆண்ட அரசர்களின் கல்லறையாம் இந்த உலகத்தினுடைய மிக பழமையான பார்வோனின் அரண்மனை கல்லறைகளில் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு அதிசயமான கண்டுபிடிப்பை கண்டுபிடித்தார். 3000 ஆண்டுகளுக்கு மேலாக இருளில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த சில விதைகளை அவர்கள் கண்டெடுத்தார்கள். அந்த விதைகள் வெளிப்பார்வைக்கு முற்றிலும் காய்ந்து பயனற்றவை போல் காணப்பட்டன. இந்த விதைகள் வறண்டவை, உயிரற்றவை, மண்ணோடு மண்ணாய் கலந்துவிடும் என்று தோன்றியவை. ஆனால் விஞ்ஞானிகள் அந்த விதையை மண்ணில் நட்டு தண்ணீர் ஊற்றினார்கள். என்ன ஆச்சரியம்! அந்த விதைகள் முளைத்தன, தளிர்விட்டன, வளர்ந்தன. 3000 ஆண்டு இருளில் புதைத்திருந்த உயிர் ஒரே ஒரு தண்ணீரின் தொடுதலில் மீண்டும் விழித்து உயிர் பெற்றன. விஞ்ஞானிகள் இதை உயிர்த்தெழும் தாவரங்கள் என்று அழைக்கிறார்கள். அவை இறந்தவை அல்ல, மாறாக காத்திருந்தவை. நம் ஆன்மாவும் நம்முடைய வாழ்வும் இந்த விதையை போன்றதுதான். பாவத்தினாலும் துயரத்தினாலும் அலைச்சலினாலும் வாழ்க்கையினுடைய ஏமாற்றங்களினாலும் கவலைகளாலும் நாம் இறந்து விடவில்லை, மாறாக நம்முடைய உள்ளம் காத்து கொண்டிருக்கின்றது. ஆமன் பார்ந்தவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வு தருகின்ற தண்ணீரினுடைய ஒரே ஒரு தொடுதல் போதும் நமது வறண்ட உள்ளம் மீண்டும் பூக்கும், வாழும், பொலிவு பெறும் என்பதை மிக தெளிவாக எடுத்துரைப்பதுதான் இன்றைய தவக்காலத்தினுடைய இந்த 3ஆம் ஞாயிற்றுக்கிழமையினுடைய இறை வாசகங்கள். இன்றைய வாசகங்கள் இஸ்ராயல் மக்களோடு பாலைவனத்தில் நடக்க, சமாரிய பெண்ணோடு கிணற்றடியில் அமர, மேலும் எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவை வாழ்வுதரும் தண்ணீராக சந்திக்க நம்மை அழைக்கின்றன. இன்றைய வாசகங்கள், குறிப்பாக இன்றைய முதல் வாசகம் நற்செய்தி வாசகம், 2 விதமான தாகங்களை பற்றி பேசுகின்றது. இன்றைய முதல் வாசகம் இஸ்ராயல் மக்களினுடைய தாகத்தை பற்றி பேசுகிறது. இஸ்ராயல் மக்கள் 400 ஆண்டுகளாக எகிப்தில் அடிமைகளாக இருந்தனர். 10 பெருந்துன்பங்களை கண்டனர். செங்கடல் 2ஆக பிரித்ததை கண்டனர். விடுதலை பயணம் 14வது அதிகாரம். வானத்திலிருந்து வந்த மன்னாவை உண்டனர். விடுதலை பயணம் 16வது அதிகாரம். பகலில் மேகத்தூணாலும் இரவில் நெருப்பு தூணாலும் வழிநடத்தப்பட்டனர். விடுதலை பயணம் 13வது அதிகாரம் 21 மற்றும் 22வது இறைவசனங்கள். இவர்கள் அதிசயங்களுக்கு புதியவர்கள் அல்ல, இயலாதவை எல்லாம் நடக்க கண்டவர்கள். ஆயினும் இன்றைய முதல் வாசகத்திலே பாலைவனத்தில் வெறும் சில வாரங்களில் அவர்கள் ஆண்டவருக்கு எதிராக முணுமுணுக்கிறார்கள். நீர் எகிப்திலிருந்து எங்களை வெளியேற செய்தது எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் கால்நடைகளையும் தாகத்தால் சாகடிக்கவா என்று அவர்கள் கேட்கின்றார்கள். விடுதலை பயணம் 17வது அதிகாரம் 3வது வசனம். பிள்ளை, இது அவர்களுடைய தாகம். அதனால்தான் இந்த இடத்திற்கு மாசா மற்றும் மெரிபா என்று பெயரிடுகிறார்கள். அதாவது இது சோதனை மற்றும் சண்டை என்று பொருள்படுகின்றது. இங்கு கவனிக்கத்தக்கது, இஸ்ராயல் மக்கள் தாகமாக இருந்ததல்ல. ஏனென்றால் பாலைவனத்தில் தாகம் இயல்பானது. மாறாக அந்த தாகம் வெளிப்படுத்தியதுதான். அவர்கள் ஏற்கனவே எல்லாவற்றையும் கண்டு மற்றும் யாவற்றையும் இறைவனிடமிருந்து பெற்றிருந்தாலும் அவர் மீது கொண்ட நம்பிக்கையின்மை இங்கு சுட்டி காட்டப்படுகின்றது. இது உடல் தாகத்தினுடைய வெளிப்பாடு. இறைவன் தங்களை விட்டுவிட்டு விட்டார், தங்களுக்கு இருந்த உடன்படிக்கையை தவறாக அமைந்து விட்டது என்ற ஒரு உணர்வு. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் நோய், இழப்பு, தோல்வி, தனிமை ஆகியவற்றால் நாமும் ஆண்டவர் நம்மிடையே இருக்கிறாரா இல்லையா என அவர்களைப் போலவே கூக்குரலிடுகின்றோம். இதுவே நமது வாழ்வினுடைய தாகம். இஸ்ராயல் மக்களின் இத்தகைய தாகத்திற்கு இறைவன் மோசேயிடம் பாறையை தடியினால் அடி, அதிலிருந்து தண்ணீர் வரும், மக்கள் குடிப்பார்கள் என்கின்றார். விடுதலை பயணம் 17வது அதிகாரம் 6வது வசனம். வறண்ட உயிரற்ற ஒரு பாறையிலிருந்து வாழ்வு தரும் தண்ணீர் பொங்கி வருகிறது. மிகவும் கடினமான, எதிர்பாராத இடத்திலிருந்து வாழ்வு வருகின்றது. திருத்தூதர் பவுல் இந்த பாறையில் கிறிஸ்துவின் ஆழமான குறியீட்டை கண்டதாக அவர் எழுதுகிறார். அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக பானத்தை பருகினர்.
தங்களை பின்தொடர்ந்து வந்த அந்த ஆன்மீக பாறையிலிருந்து அவர்கள் பருகினார்கள். கிறிஸ்துவே அந்த பாறை என்கின்றார். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது இறைவசனம். அடிக்கப்பட்டு பாறையிலிருந்து வந்த தண்ணீர் சிலுவையில் குத்தப்பட்டு வடிந்த இரத்தமும் தண்ணீருக்குமான இயேசுவினுடைய ஒரு உருவாக்கம். யோவான் 19வது அதிகாரம் 34வது வசனம். என்பார்களே, தவக்காலம் என்பது நம் வறட்சியை, ஆவிற்குரிய அந்த சோர்வை, தாகத்தை இறைவனின் இல்லாமை என்று கருதாமல் பாறையை மீண்டும் அடித்து நம்பிக்கை என்னும் தண்ணீர் பெறுவதற்கான ஒரு அழைப்பாகும். இரண்டாவதாக இன்றைய நற்செய்தி வாசகம் சமாரிய பெண்ணினுடைய தாகத்தை குறிப்பிடுகின்றது. நற்செய்தியில் இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவிற்கு சமாரியா வழியாக செல்ல வேண்டியிருந்தது. இங்கு இந்த வேண்டி இருந்தது என்ற வார்த்தை புவியியல் தேவையல்ல. இயேசு சமாரியா வழியாக செல்ல தேர்ந்தெடுத்தார். அது திட்டமிட்ட ஒரு அருளின் செயல் என்பதாகும். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவிற்கு சமாரியா வழியாக சென்றது கலிலேயாவிற்கான ஒரு குறுகிய பாதை. யூதர்கள் பொதுவாக வேண்டுமென்றே சமாரியாவை தவிர்த்து யோர்தான் கடல் வழியாக நீண்ட பாதையில் பயணித்தனர். ஏனென்றால் யூதர்கள் மத மற்றும் இன ரீதியாக சமாரியர்களை தூய்மையற்றவர்களாக கருதினர். அதனால்தான் சமாரிய பெண் ஆழமான ஒரு தாகம் கொண்டிருந்தார். யார் இந்த சமாரிய பெண்? அவள் நண்பகலில், அதாவது வெயில் கடுமையாக இருந்த நேரத்திலே கிணற்றிற்கு அருகே வருகிறாள். மற்ற பெண்கள் குளிர்ச்சியான காலை வேளையில் ஒன்றாக வருவார்கள். அவள் தனியாக வந்தாள். அவளுக்கு 5 கணவர்கள் இருந்தனர். இப்போது அவளோடு வாழ்பவன் அவளுக்கு கணவன் இல்லை. அவள் 5 முறை அன்பை தேடினாள். 5 முறையும் அவளுக்கு ஏமாற்றம் மட்டுமே கிடைத்தது. அவள் ஒழுக்க கேட்டின் சித்திரம் அல்ல, மாறாக அவள் தேடல் நிறைந்த மனிதர்களின் சித்திரம். 5 முறை அவள் திருப்தியினுடைய தண்ணீரை தேடினாள். 5 முறையும் கிணறு வற்றிவிட்டது. இப்போது நண்பகலில் தனியாக ஒரு கிணற்றிற்கு வருகிறாள். அங்கே காத்திருப்பவர் வாழ்வு தரும் தண்ணீரை கொண்டிருப்பவர். விவிலியத்திலே கிணற்றடி சந்திப்புகள் புதியதல்ல. ஆபிரகாமின் வேலைக்காரர் ரெபெக்காவை கிணற்றடியில் சந்தித்தார். தொடக்க நூல் 24வது அதிகாரம். யாக்கோபு ராக்கேலை கிணற்றடியில் சந்தித்தார். தொடக்க நூல் 29வது அதிகாரம். மோசே செப்போராவை கிணற்றடியிலே சந்தித்தார். விடுதலை பயணம் 2வது அதிகாரம். கிணறு என்பது சந்திப்பின் இடம், உடன்படிக்கையின் இடம், வாழ்வை மாற்றுகின்ற இடம். யோவான் இந்த உருவகத்தை பயன்படுத்துகின்றார். இயேசு மனிதகுல ஆன்மாவை கிணற்றடியில் சந்திக்க பயன்படுத்துகின்றார். அதற்காக அவர் காத்திருக்கின்றார். இயேசுவுக்கும் அந்த பெண்ணுக்கும் இடையே நிகழ்ந்த அந்த உரையாடல், எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் தாரும் என்னும் உடல் தாகத்தில் தொடங்கி, போய் உன் கணவரை அழைத்து வா என்னும் அவளது உள்ள தாகத்தை கண்டடைவதில் முடிகின்றது. யூதர், நானோ ஒரு சமாரிய பெண் என்பதில் தொடங்கி அவர் மெசியாவாக இருப்பார் என்பதில் முடிகிறது. இயேசுவே தன் எல்லா விதமான தாகத்திற்குமான வாழ்வுதரும் தண்ணீரை தருபவர் என்பதை தான் உணர்ந்ததில் இந்த உரையாடல் முடிவடைகின்றது. அன்பார்ந்தவர்களே, நாம் கிறிஸ்துவை சந்திக்கும் போதெல்லாம் கடந்த காலத்தில் தாகத்தோடு, அதாவது சுமையோடு நாம் இருக்கின்றோம். அவரின் வாழ்வுதரும் தண்ணீரால் நாம் மகிழ்வோய் பெறுவோம் என்பதை நாம் உணர வேண்டும். அவரின் வாழ்வுதரும் தண்ணீரால் மகிழ்வோடு நாம் இயேசுவை பின்பற்றுகின்ற உண்மையான சீடர்களாக வாழ முடியும். சமாரிய பெண்ணின் சாட்சியத்தினால் அந்த ஊரில் பலர் இயேசுவை நம்பினார்கள். யோவான் நற்செய்தி 4வது அதிகாரம் 39வது இறைவசனம். காலை நேர பெண்களின் கூட்டத்தில் இருந்து விலக்கி வைக்கப்பட்ட அந்த பெண் ஒரு கிராமம் முழுவதும் நம்பிக்கை கொள்வதற்கான கருவியாக மாறுகிறார். வாழ்வுதரும் தண்ணீர் என்பது எபிரியத்தில் தேங்கிய தண்ணீர் அல்ல, மாறாக அது ஓடும் தண்ணீர், தூய்மை சடங்கிற்கு பயன்படுத்துகின்ற தண்ணீர். வாழ்வுதரும் தண்ணீர் என்பது தூய ஆவியானவர். இதைத்தான் யோவான் நற்செய்தியில், யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும், என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் பருகட்டும், தம்மிடம் நம்பிக்கை கொண்டிருப்போர் பெறப்போகும் தூய ஆவியாரை குறித்தே அவர் இவ்வாறு சொன்னார் என்று நாம் வாசிக்கின்றோம். யோவான் நற்செய்தி 7வது அதிகாரம் 37 மற்றும் 39வது இறைவசனங்கள். இந்த 2ஆம் வாசகத்திலும் திருத்துதர் பவுல், நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரம் 5வது வசனம். அன்பானவர்களே, பாலைவனத்தில் இஸ்ராயல் மக்கள் விரக்தியின் விளிம்பில் இருந்தார்கள். சமாரிய பெண் சமுதாயத்தால் மற்றும் சமயத்தால்
கைவிடப்பட்டிருந்தார். ஆனால் இருவரும் இறைவனை சந்தித்தனர். இன்று வாழ்வின் தாகங்களுக்கு தண்ணீராக இறைவன் இருக்கின்றார். நாம் அவரை சந்திக்க வேண்டும். அவர் தருகின்ற அந்த வாழ்வு தரும் தண்ணீர் தூய ஆவியால் நாமும் புது பிறப்படைவோம் என்பதை நம்ப வேண்டும். 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புனித அவிலா தெரேசா பல ஆண்டுகள் ஆவிக்குரிய தாகத்தில் இருந்தார். அவருக்கு ஜெபம் வெற்றிடமாய் தோன்றியது. இறைவன் இல்லாதது போல் உணர்ந்தார். விசுவாச வாழ்க்கை இயந்திரத்தனமாக மாறியது. தன்னுடைய சுயசரிதையில் அவர் எழுதுகிறார், அந்த காலங்களில் ஜபத்திற்கு தன்னை இழுத்துச் செல்வது உடைந்த வாளியோடு தூரத்தில் இருக்கின்ற ஒரு கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுக்க செல்வது போல அவளுக்கு இருந்தது. ஒரு நாள் காயமடைந்த கிறிஸ்துவினுடைய ஓவியத்திற்கு முன்பாக முழந்தாளித்து அவர் ஜெபிக்கின்றார். திடீரென்று அவருக்குள் ஒரு உணர்வு ஏற்படுகின்றது. சிலுவையில் இயேசு எவ்வளவு தாக்கமாக இருந்தார் என்ற ஒரு உணர்வு. இது தண்ணீருக்கு மட்டுமல்ல, அவருக்காக, அவர் ஆன்மாவிற்காக, அவர் அன்பிற்காக. அன்பார்ந்தவர்களே, பின்னர் தொடர்ந்து சுயசரிதையில் எழுதுகிறார், இயேசு என்னுள் இருக்கிறார், நான் அவருக்குள் மூழ்கி இருக்கிறேன், வாழ்வின் ஊற்றிலிருந்து குடித்தது போல் எனக்கு இருந்தது. நான் அறியாமல் இருந்த அந்த தாகத்திற்கு தண்ணீர் இறுதியில் முழுமையாக நிறைவாக எனக்கு கிடைத்தது என்கின்றார். அன்று முதல் அவர் கார்மேல் சபையை சீர்திருத்தினார். 17 மடங்களை நிறுவினார். ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்தார் மற்றும் வடிவமைத்தார். இயேசு வழங்குகின்ற அந்த வாழ்வு தருகின்ற தண்ணீர் ஒரு உருவகம் அல்ல, பக்தி அல்ல, அது தூய ஆவியானவர். எனவே அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நம்முடைய உடைந்த வாழ்விற்கு, ஆன்மாவிற்கு, உள்ளத்திற்கு, அந்த தாகத்திற்கு வாழ்வு தருகின்ற தண்ணீராக ஆவியானவரை இறைவன் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்கும் தருகின்றார் என்பதை உணர்ந்து வாழ்வோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.